நாம் விஸ்வாவசு ஆண்டோடைய துவக்கத்தில் எப்படிப்பட்ட கிரகநிலை இருக்குங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதில் இந்த ஆண்டு பிறக்கும்போது 14ஆம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன போல் பங்குனி மாதம் கடைசி நாள்லேயே சூரியன் மேஷத்துக்கு பிரவேசம் ஆகிடுறாரு. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தா 14ஆம் தேதி ஏப்ரல் சுவாதி நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு துவங்கிறது. அப்போ சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி சொல்லக்கூடிய ராகு காலபுருஷனோட முதல் வீட்டுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கார். அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல ஒரு பெரிய கிரக சேர்க்கை, அங்கே முக்கியமாக சனி ராகு சேர்க்கை, கூடவே சுக்கிரன் மற்றும் புதன். இப்படிப்பட்ட கிரக சேர்க்கை மீனராசியில் இருக்கிறதுனால இந்த ஆண்டு அதிக மழை பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுபோல் ஆண்டு துவக்கத்திலே பார்க்கும்போது இந்த மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாயை நீச்சத்தோடு தொடங்குறதுனால வெப்பம் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளும் ஏற்படும். அதுபோல் அங்கங்கே நெருப்பு சம்பந்தப்பட்ட விபத்துகளும் நிறைய ஆக்சிடென்ட்ஸ், இது மூலயமா சில உயிர் பலிகள்லாம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும். அதுபோல் ஒரு சில வியாதிகளும் இந்த ஆண்டு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆண்டில் துவங்கும் போது மீனராசியில் புதன் சுக்கிரன் சனி ராகு, மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய் நீச்சம், கன்னியில் கேது, துலாம்ங்கிற இடத்துல சந்திரன் சுவாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட கிரக நிலை தான் இந்த ஆண்டு, இந்த தமிழ் புத்தாண்டு துவங்கும் போது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது மேஷராசிக்கு ஏற்கனவே 7 சனி தொடங்கிடுச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டில் 2 முக்கியமான பயிற்சிகள் வேற இருக்க போகிறது. அதாவது மே மாதத்தில் குரு பயிற்சி, குரு 3ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. அடுத்தது ராகு கேது, ராகு கும்பத்துக்கும் கேது சிம்மத்துக்கும் போக போகிறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகள், கிரக மாற்றங்கள் இந்த ஆண்டு இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்கு வரக்கூடிய விஸ்வாவசு ஆண்டில் இந்த ஆண்டு துவங்கும் போதே லாபஸ்தானத்தில் நல்ல ஒரு கிரக சேர்க்கை. ராசியாதிபதி லாபத்தில் உச்சம் பெறுவதே உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும்னே சொல்லலாம். ஆனால் இந்த ராசியாதிபதி 6ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வர்றதுனால அவர் லாபத்தில் உச்சம் அடைகிறது குழந்தைகளுக்கு சில பிரச்சனைகள் கொடுக்க வாய்ப்பு உண்டு. அதுபோல் முதியோர்களுக்கும் இந்த ராசியில் அடிக்கடி சில பிரச்சனைகள் உடல் ரீதியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் குருவுடைய அமைப்பு காரணமாக உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு குறுகிய பிரயாணம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதுபோல் வெளிநாடு தகவல்கள் சில பேருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். ஒரு சிலர் படிப்புக்காகவோ வேலைக்காகவோ இல்லை பிஸ்னஸ்க்காகவோ இந்த ஆண்டில் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இந்த ராசியில் அதிகமாக ஏற்பட சான்ஸ் இருக்குது. இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துலேயே கேது வரதுனால ஒரு சிலருக்கு தாயார் உடல்நிலையில் சில பிரச்சனைகள் ஏற்பட சூழ்நிலை இருக்கும். அதுபோல் தாயார் வழி சொந்தங்களோட சில ப்ராப்ளம்ஸ் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். குருவுடைய அமைப்பால் ஒரு சிலருக்கு வங்கியில் கடன் கேட்டால் கிடைக்கும். அதுபோல் கடன் வாங்கி சொந்த வீடு வாங்குறதோ, ஒரு புதிய வீடு கட்டுறது, ஒரு நிலம் வாங்குறது, இப்படி வண்டி வாங்கின சேர்க்கையும் எல்லாமே அமையறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுபோல் இந்த ராசிக்கு 9, 10ன்னு சொல்லக்கூடிய தர்ம கர்மாதி யோகத்தை கொடுக்கக்கூடிய சனியை லாபத்தில் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறதால ஒரு சிலருக்கு தந்தையார் வழி பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறதுக்கோ இல்லை தன்னுடைய ஃபேமிலி பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த ஆண்டு நல்ல சிறப்பாக அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அதுபோல் புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் போய் வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். இந்த ராசியில் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடியே அவங்களுக்கு நல்ல வரன் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா குரு ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாருனால இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையும். ஆனால் அடுத்த குரு பயிற்சியில் குரு 2ஆம் இடத்துல போகிறதுனால பொருளாதார மேன்மை இருக்கும். அதனால் திருமணத்தில் சில நேரங்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம். ஒரு தனிப்பட்ட ஜாதகருடைய 7ஆம் இடத்துடைய அமைப்பை பொறுத்தே அவங்களுக்கு திருமண வாழ்க்கையை பற்றி நம்ம சொல்ல முடியும். 2ஆம் இடத்துல பயிற்சியாகக்கூடிய குருவால் பேச்சில் நல்ல சாமர்த்தியமும் குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார மேம்பாடும் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு கொடுத்துரும். ஒரு சிலருக்கு குறுகிய பிரயாணம் கிடைக்கும். இந்த ஆண்டு துவக்கத்தில் கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு சில ஏமாற்றங்கள் ஏற்படும். ஒரு ஜூலை மாதத்துக்கு மேலே அவங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வெற்றியும் சாதனைகளும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. மூத்தவர்களால் நல்ல ஆதாயம் ஏற்படும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத சொத்து வரவும் பங்கு சந்தையில் லாபமும் கிடைக்கக்கூடிய ஆண்டு. அவர் ரிஷபராசிக்கு இந்த விஸ்வாவசு ஆண்டு நல்ல சிறப்பான ஆண்டுன்னே சொல்லலாம். ரிஷபராசி அப்படின்னு சொன்னாலே கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோஹிணி மற்றும் மிருகசிரீஷம் 1, 2 பாதங்கள், இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் ரிஷபராசி. அதில் சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுமார் 85% வரைக்கும் நல்ல பலனும், சந்திரனுடைய ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 90%, செவ்வாயோட மிருகசீரிஷா நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுமார் 95% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு சுமார் 95% வரைக்கும் நல்ல பலனை கொடுக்கும். அதில் 9 வரவு, ஒரு செலவு மட்டும்தான் இருக்கும்.
நல்ல யோககரமான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம்.